வில்லிவாக்கத்துல தாவேகா பொதுக்கூட்டத்துல ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் அவங்க மீது வந்து பாட்டில் ஓடுகள், அதாவது பாட்டில்கள் வந்து வீசப்பட்டிருக்கு. பாட்டில் உடைச்சு அந்த துகள்கள் வந்து வீசப்பட்டிருக்கு. இது வந்து அந்த இடத்துல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்க யார் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கும் போது பாட்டில் வீசிய அந்த இளைஞர்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. ஆனா காவல்துறை இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய லாட்ஜ்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மது பாட்டில 2 பேருமே சேர்ந்து வீசினதுனால அந்த மது பாட்டில்கள் வந்து பெண்கள் மேல பட்டிருக்கு. உண்மையா? இதுவா உண்மை? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது அது உண்மை கிடையாது. திமுகவை சேர்ந்த சில கொத்தடிமைகள் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தாவேகா ஆட்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க பழிய தூக்கி எங்க மேல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொத்தடிமைகள் கதறாங்களாம். ஆனா உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியும். இந்த வேலை யார் பார்த்ததுன்னா ஆப்வியஸா திமுக தான். அதனால நீங்க என்ன முட்டு கொடுத்தாலும் சரி, காவல்துறையே உங்களுக்கு வந்து சப்ப கட்டு கட்டினாலும் சரி, அங்க நடந்த அந்த குற்றத்திற்கு காரணம் திமுக தான். சோ நீங்க சொல்லுங்க, அங்க பாட்டில் வீசினது திமுகவா இல்ல தாவேகாவேவா?